நவீன இந்திய ஆதாரங்கள். ஒரு நாட்டின் பண்டைய வரலாறு பற்றி நாம் எவ்வாறு அறிந்து கொள்ள முடிகிறது? பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனித இனம் பற்றியும் நாம் தற்போது எவ்வாறு அறிந்து கொள்கிறோம்? நவீன காலத்தில் இந்தியாவில் நிகழ்ந்த நிகழ்வுகள் பற்றி நாம் அறிந்து கொள்ள உதவும் ஆதாரங்கள் யாவை? பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து தற்போது முழுவதுமாக அழிந்து போன டைனோசர் என்ற மிருகத்தை பற்றியும், பழங்கற்கால மனிதர்கள் பற்றியும் நாம் தற்போது தெரிந்து கொள்ள உதவுவது புதை படிமங்களும் குகை ஓவியங்களும் தான். இதை போன்று இந்தியாவில் முகலாயர் ஆட்சி வீழ்ச்சி மற்றும் ஐரோப்பியர்களின் வருகை புரிந்த காலம்தான் நவீன காலத்தின் துவக்கமாக கூறுகின்றனர். இக்காலகட்டத்தில் இந்தியாவில் நடைபெற்ற நிகழ்வுகள் பற்றி நமக்கு அறிய உதவும் சான்றாதாரங்களை நவீன இந்திய ஆதாரங்கள் என்று அழைக்கின்றனர். சரி, இனி எவையெல்லாம் நவீன இந்திய ஆதாரங்களாக நமக்கு வரலாற்றை விளக்குகின்றன என்று பார்ப்போம். சான்றுகளின் வகைகள். எழுதப்பட்ட ஆதாரங்கள், பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள். வரலாற்று ஆசிரியர்கள் நம் இந்திய வரலாற்றை எழுதுவதற்கு எழுதப்பட்ட ஆதாரங்களையும் அக்காலத்தில் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் ஆதாரங்களாக கொண்டு வரலாற்றை எழுதினர். எழுதப்பட்ட ஆதாரங்கள். எழுதப்பட்ட ஆதாரங்கள் என்பவை இலக்கியங்கள், பயணக் குறிப்புகள், நாட்குறிப்புகள், சுயசரிதை, அரசாங்க ஆவணங்கள் மற்றும் கையெழுத்து பிரதிகள் போன்றவையாகும். நவீன காலத்தில் நம் நாட்டில் குடியேறிய போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், டேனியர்கள் மற்றும் ஆங்கிலேயர்கள் தங்களது அலுவலக செயல்பாடுகளை தங்களது அரசாங்க பதிவேடுகளில் பதிவு செய்துள்ளனர். அடுத்து, எழுதப்பட்ட ஆதாரங்களில் மிக முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஆனந்தரங்கம் என்பவர் எழுதிய வரலாற்று ஆவண குறிப்புகள். இவர் பாண்டிச்சேரியில் பிரெஞ்சு வர்த்தகத்தில் மொழிபெயர்ப்பாளராக பணிபுரிந்து வந்தார். கிபி, அதாவது பொது ஆண்டு 1736 பொது ஆண்டு 1760 வரை அவர் எழுதிய பிரெஞ்சு இந்திய உறவுமுறை பற்றிய அன்றாட நிகழ்வுகளின் குறிப்புகள் அக்காலத்தை பற்றி அறிய உதவும் எழுதப்பட்ட சமய சார்பற்ற ஒரே மதிப்புமிக்க பதிவாகும். பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள். பல ஓவியங்கள் மற்றும் சிலைகள் நவீன இந்திய வரலாற்றில் முதன்மை ஆதாரங்களாக உள்ளன. இந்திய கட்டிடக்கலையின் கலை அம்சம் மற்றும் தொழில்நுட்பத்தின் சான்றாக கொச்சியில் உள்ள புனித பிரான்சிஸ் ஆலயமும், பாண்டிச்சேரியில் உள்ள புனித லூயிஸ் கோட்டையும், சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டையும், கடலூரில் உள்ள புனித டேவிட் கோட்டையும், இந்தியாவின் தலைநகரமான புதுடில்லியில் அமைக்கப்பட்டுள்ள இந்தியா கேட்டும் சான்றாக திகழ்கின்றன. இந்தியா கேட் மிகப்பெரிய போர் நினைவு சின்னமாகும். இது இங்கிலாந்து அரசவையால் 1921 அடிக்கல் நாட்டப்பட்டு 10 ஆண்டு காலம் கட்டுமான பணி நடைபெற்றது. 1931 ஆண்டு இது திறக்கப்பட்டது. டெல்லி மாநகரின் மத்தியில் கிட்டத்தட்ட 137 அடி உயரத்துடன் நின்று கொண்டிருக்கும் இதன் சுவர்களில் முதலாம் உலகப் போரில் ஈடுபட்டு உயிர் தியாகம் செய்த 13,000 வீரர்கள் மற்றும் அதிகாரிகளின் பெயர்கள் பொறிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு வரலாற்று ஆதாரங்கள் நமக்கு நம் பண்டைய வரலாற்றை பற்றி அறிய உதவுகின்றன. ஆகையால் இவற்றை போற்றி பாதுகாப்பது நம் ஒவ்வொரு இந்திய குடிமகனின் கடமையாக கருத வேண்டும்.